ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குட்டி மணி பிளான்ட்டுங்க. 10 டேஸ் முன்னாடி தான் இந்த மணி பிளான்ட் எனக்கு கிடச்சது. மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப விசேஷமானதுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கடன் தொல்லை தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் வீட்டில் எந்த இடத்துல வளர்த்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். வீட்டோட வடகிழக்கு பகுதியில் இந்த மணி பிளான்ட் வளர்க்கணும். தென்கிழக்கு பகுதியில் வளர்க்கக்கூடாதுங்க, நல்லதில்லை. நான் 10 டேஸாக வளர்த்துட்ருக்கேன். இப்போ தான் ஒரே ஒரு லீஃப் மட்டும் சைடில் வந்திருக்கு. இன்னும் நிறைய லீஃப் வளர்கிறதுக்காக சைடில் ஃபுல்லாக முளை விட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன கிளாஸ் கப்பில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வேறு ஒரு கிளாஸ் பாட்டுக்கு இதை மாற்றணும். இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கலாம். டெய்லி வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அந்த செடி முக்கால் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும். அதுவே சைடில் நல்லா வளர்ந்துடும். நல்லா எப்போவுமே பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ரைஸ் அண்ட் ஃபிஷ் கறிங்க. ஃபிஷ் கறியும் ப்ரௌன் ரைஸும் பார்த்திங்கன்னா செம்ம காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளாம் நிறைய பேருக்கு ப்ரௌன் ரைஸ் பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றியும் தெரியறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. கேரளா மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் தான். ப்ரௌன் ரைஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரௌன் ரைஸ் இருக்குது. இது கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரௌன் ரைஸில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கொழுப்பு நல்லாவே கரைக்குது. ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆயிடுது. நான் இன்றைக்கி இந்த ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌன் ரைஸ் எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நான் 1 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சிடுறேன். நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்து உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 12 மினிட்ஸ் மட்டும்தான் வேக வைக்கணும். இப்போ 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இதோட வாசனையே செம்மையாக இருக்குது. இப்போ ஃபிஷ் கறியும் ரெடி ஆகிட்டு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌன் ரைஸ் ரெகுலராக எடுத்துக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதனால் இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இதய சம்மந்தமான நோய்கள் இதை ரெகுலராக சாப்பிட்றதால கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா, அதுக்கப்புறமா கேன்சர் கூட கேன்சர் பேஷண்ட்டு கூட இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்மளில் பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர்னால தான். சுகரால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த ப்ரௌன் ரைஸ் நம்ம சாப்பிட்றதால சுகர் லெவல் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.